श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஆறாவது அத்தியாயம் தியான யோகத்தின் இந்த அத்தியாயத்தோட விஷய சுருக்கம். அதாவது இத்தனை 47 ஸ்லோகமாக பார்த்துருக்கோம். பெருமாள் இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்கார், தியானத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கார், அதில் எத்தனை பேருக்கு அது கைகூடும், அதாவது எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து செய்து கொண்டே வர வேண்டும், இதே ஜென்மாவிலேயே நம்மளுக்கு பலன் கிடைக்குமா, முக்தி கிடைக்குமா அப்படின்னு எல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது இதில் பெருமாள் என்ன சொல்கிறார், முதல்ல கர்மாவை விடாத செய்யணும். எந்த கர்மாவை செய்தா இருந்தாலும் இல்லாமல் எந்த விதமான சாதகனாக இருந்தாலும் கர்மாவை விடாத செய்யணும். கர்மாவை விடாது செய்தாதான் சந்நியாசத்துக்கே அது அடிப்படை. கர்ம சந்நியாச யோகத்தை சரியாக செய்தால் தான் அதற்கு மேலே தியானத்தில் நம்மளை நிலை நிறுத்திக்க முடியும். தியானத்தின் மூலமாக தான் கேட்கும்பொழுது அர்ஜுனன் கேட்குறான், இதை தொடர்ந்து இப்படியே செய்யணுமா, இப்படி செஞ்சுட்டு இருக்கணுமா, பாதியில் நிறுத்திட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ பாதியிலலாம் நிறுத்தினா ஒன்றும் ஆகாது. என்ன யோகத்தில் மனசில் நிறுத்திக்க முடியாமல் யோகத்திலேருந்து மனம் நழுவிடுத்துனா அவனுக்கு மேலே சில என்ன பெரிய பெரிய வசதிகள்லாம் அவனுக்கு கிடைக்கும். அப்புறம் சொர்க்கத்தில் ரொம்ப நீண்ட நாள் வசித்து விட்டு அப்புறம் கீழே இறங்கி வருவான் அப்படிலாம் சொன்னார். அதனால் நிஷ்காம கர்ம யோகமே சந்நியாசத்திற்கு அடிப்படை. அதாவது கர்மாவை செய்யணும், அதில் என்ன ஒரு ஈடுபாடு இல்லாமல் செய்யணும். அதில் என்ன ரிசல்ட் வரும், அது நம்மளுக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு செய்ததை காட்டிலும் அந்த கர்மாவை நம்மளுக்கு நான் வந்திருக்கேன் பை டர்ன் இந்த வேலையெல்லாம் நம்ம செய்ய வேண்டி வந்திருக்கு. அதனால் இந்த வேலையை ஒரு விதமான அதில் என்ன ஈடுபாடு இல்லாமல் அக்கறையாக அந்த கர்மாவை எப்படி செய்தால் சிறப்பாக அமையுமோ அதுபோல் செய்ய வேண்டியது கடமை. அதனால் நிஷ்காம கர்ம யோகமே சந்நியாசத்திற்கு அடிப்படை. மேலும் யோகத்தின் ஆரம்பத்தில் கர்மத்துடன் கூடுதல் சாதனமாகவும் யோகத்தின் முடிவில் கர்மத்திலிருந்து விடுபடுதல் சாதனமாகவும் கூறப்படுகின்றது. யோகத்தை ஆரம்பிக்கும் பொழுது கர்மாவோடு இருக்கணும், கர்மாவோட தொடர்ந்து அந்த வேலையை செய்யணும். அப்படின்னாலும் கர்மாவிலேருந்து விடுபட்டுட்டோம், கர்மாவிலேருந்து விடுபடணும் அப்படின்னா அதற்கும் என்ன பண்ணோம், யோகத்தின் முடிவில் கர்மத்திலிருந்து விடுபடுதல் சாதனமாகவும் காணப்படுகிறது. இதான் முடியும். அதாவது அந்த யோகத்திலேருந்து ஆரம்பிக்கிறது முடிவும் நிறைய பேருக்கு ஒரே ஜென்மாவில் அது கிடைக்காது. அதனால் தொடர்ந்து நிறைய ஜென்மாவில் அதை அனுசரிச்சுட்டே வந்தால் தான் கடைசியில் நம்மளுக்கு என்ன பண்ணோம், யோகத்தின் மூலமாகவே பரபிரம்மத்தோடு அளவலாவுதல் கிடைக்கப்பெறும். அதுதான் சாதனமாக காணப்படுகிறது. மேலும் யோகத்தில் முதிர்ந்த யோகாரூடனுடைய லட்சணம், அதாவது தியான யோக முறை என்னது, ஆகாரம் விகார நியமங்கள், ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தியானம் தாரணை சமாதி. இதில் நம்ம இப்போ ப்ரெசன்ட் சீனாரியோவில் நிறைய யோகம் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது அந்த ஆசனத்தோட அடிப்படையிலேயே நின்று போகிறது. பிராணாயாமத்தில் கூட நிறைய பேருக்கு என்ன இல்லை முக்கியத்துவம் இருக்கிறது. பிராணாயாமம்னா மூச்சு காற்றை சீர்படுத்தி விடுது. எத்தனை காற்று உள்ளே போகிறதோ அத்தனை காற்று வெளியில் வரணும். முதல்ல உள்ளே எவ்வளோ ஆக்சிஜன், அதாவது நம்ம உள்ளே இழுத்துக்கிறோமோ உள்ளே இழுத்துக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் பிடிக்கிறது. 2 நிமிஷம் இல்லை, 2 நிமிஷத்துக்கு குறைவாக 1 நிமிஷம்தான் நம்ம மூச்சை உள்ளே இழுத்துக்கிறோம்னு சொன்னால் அதே போல் இன்னும் விரைவாகவே அது என்ன பண்ணிடும், வெளியில் வந்துடும். 30 செகண்டு எடுத்துக்கிறோம், 30 செகண்டு வெளியில் விடுறோம் அப்படின்னு சொன்னால் அதுபோல் அந்த மூச்சை நிலைநிறுத்த வேண்டும். மூச்சு பயிற்சியை சிறப்பாக செய்து கொள்ள வேண்டும். அப்புறம் பிரத்யாகாரம் தியானம் தாரணை அங்கே நிலை நிறுத்த வேண்டும். ஒரு இடத்துல எடுத்துன்னு போகிறோம், அப்புறம் யோகத்துக்கு உண்டான சக்கரங்கள் இருக்குது அப்படின்னு வரும்போது அந்த
ஒரு நிலையிலையும் மூச்சை நிறுத்தி அங்கே இருத்தி பயன்படுத்த தெரிய வேண்டும். அப்புறம் அதை பயிற்சியாகவும் செய்து கொள்ள நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். அதனால் யோகத்தின் எல்லை நிலையத்துள்ளது பரமானந்தம். அது ஆனால் இது யோகம் தியான யோகத்தில் பரமானந்தம் கிடைக்கும்னா அது ஒரே ஜென்மாவில் கிடைக்காது. ஒரு ஜென்மாவில் நம்ம முயற்சி பண்ண ஆரம்பித்தா அந்த முயற்சியை தாண்டி அது நம்மளுக்கு கைவரப்பெறுவதற்கு சில சமயத்தில் 2-3 ஜென்மா கூட ஆகும். அதுக்கு என்ன, ஒரு ஜீவன் அந்த சரீரத்துக்கு கிடைக்கக்கூடிய கர்மத்தின் அனுசரணையாக கர்மத்தின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய சரீரத்திற்கு ஏற்ப நம்ம எப்படி தியான யோகத்தை பயிற்சி பண்ணுகிறோம், அதில் எந்த அளவுக்கு முன்னேறுகிறோம் என்பதை பொறுத்தே எத்தனை ஜென்மாவில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும். அந்த யோக நிலையின் எல்லையில் இருப்பது என்ன, பேரானந்தம். அந்த பரம ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு எத்தனை ஜென்மங்கள் எடுக்கும். அது தனி மனிதனோட சிறப்பு போல தனி மனிதன் ஒருவன் என்ன யோகத்தை பயன்படுத்த முறையை பற்றியே அது அமையும். ஆகாரம் என்று சொன்னால் என்ன, உண்ணக்கூடிய உணவு. பகலில் கொஞ்சம் போஜனம் திருப்தியாகவும் இரவில் கொஞ்சம் என்ன பண்ணும், இரவு நேரத்தில் அல்ப ஆகாரமாகவும் இருக்க வேண்டும். மத்பரகா அப்படின்னு சொன்னால் எப்போ 4-5 இடத்துக்கு மாற்றி என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னா அது மனுஷனுக்கு சாத்தியம். ஆனால் அந்த ஈ, கொசு, வண்டு, தேனி அதெல்லாம் ஒரே இடத்துல இருக்குமா, இருக்காது. அதனுடைய இரவு இருக்கே, அதனோட உணவு இரையை தேடி அது சென்று கொண்டே இருக்கும். ஒரு தேனின்னு வருங்கோ, அது தேனி என்ன பண்ணும், தான் எந்த ஒரு புஷ்பத்திலேருந்து தேன் எடுத்துட்டதோ அந்த தேனை தொடர்ந்து அதுபோல் எடுத்துக்கிறதுக்கு அதுபோல் புஷ்பங்கள் எங்கே கிடைக்குமோ அதை தேடிக்கொண்டு போகும். ஆனால் ஒரு சாதாரண வீட்டு ஈ அப்படின்னா அது என்ன பண்ணும், ஒரு சமயம் நல்ல புஷ்பத்து மேலே உட்காரும், சிலப்போ சாப்பாட்டு மேலே உட்காரும், சிலப்போ அழுக்கில் உட்காரும், சிலப்போ வேகமாக பறந்து ஏதோ ஒரு உண்ணக்கூடிய உணவு பெருமாளுக்கு நெய்வேத்தியம் வச்சுருக்குமே அது மேலே கூட சில நேரத்தில் உட்காரும். அதனால் அதற்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. அதுபோல் இல்லாமல் மனத்தை கட்டுப்படுத்தி ஒரு தேன் குடிக்கக்கூடிய வண்டு எப்படி அதுபோல் ஒரு தேன் எதுபோல் எந்த சுவையில் கிடைக்குமோ அத்தகைய புஷ்பங்களையே தேடிக்கொண்டு என்ன பண்ணும், மைல் கணக்காக கிலோமீட்டர் கணக்காக அது என்ன பண்ணும், பறந்து கொண்டு போகுமோ அதுபோல் என்ன செய்யும், நாமும் இறைவனை அடைய வேண்டும், அதாவது பரபிரம்மத்தை உணர்ந்து அளவளா வேண்டும் என்றால் அதுபோல இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்திற்கே தன்னை தயார் பண்ணிக்க வேண்டும். அப்புறம் தியான யோகம் சித்திக்கிறது அப்படின்னா அங்கே என்ன பண்ணக்கூடாது, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்மளை நழுவிடாமல் மேலும் சிறப்பாக அதை என்ன பண்ணணும், அதற்கு மேலே செல்ல வேண்டும். கிழக்கக்கூடிய ஒரு பலனை நடத்தி இங்கே நம்ம டைவர்ட் பண்ணிட்டா தியானத்தை யோகம் மூலமாக முன்னேறி செல்வது கடினமாக இருக்கும். அதனால் ஒரு நாளும் என்ன பண்ண முடியாது, சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஈடுபாடுகளை காண்பித்து அதிலேருந்து நம்மை யோகத்திலிருந்து நழுவி விடுவதற்கு வாய்ப்புகளை என்ன பண்ண முடியாது. அதற்காக நம்ம அது முன்னாடி போக முடியாது. அதனால்தான் சஞ்சலம் ஹிமன கிருஷ்ண பிரமாதி பலவத்ருடம். என்ன கிருஷ்ணா, இப்படிலாம் மனசு போயிட்டே இருக்கும், அதுக்கு போய் நீ அதை அடக்கி வைக்கணும், ஒரு பக்கமாக நிற்கணும் என்று சொல்கிறியே, அது எப்படி நடக்கிறது? மனதின் சுபாவம் ஒருபொழுதும் மாறாதன்றோ. மேலும் அதற்கு என்ன, ஒரு வேகமாக ஒரு காற்று போயின்ட்டுருக்கு, அது கொஞ்ச நேரம் அடக்கி ஒரு ஓரத்தில் வையின்னா காற்றோட சுபாவமே போய்கொண்டு இருப்பதே தான். அது என்ன பண்ண முடியாது, அது தடுத்து நிறுத்த முடியாது. ஆறில் ஜலம் போகிறது அப்படின்னா என்ன பண்ணோம், ஜலம் ஜலம் அப்படின்னாலே அது போய்கொண்டு தான் இருக்கும். ஆனால் போய்கொண்டு இருக்கிற ஆறு மேலே குறுக்க ஒரு அணை கட்டணும்னா அதற்கு எத்தனை பெரிய பிரயாசை வேண்டும். அதற்கு என்ன கால்வாயில் கொண்டு விடணும், பயிரில் மாற்றணும், அதுக்கப்புறம் அது என்ன பண்ணணும், அதுக்கு உண்டான அபியாசங்களை மேற்கொள்ள வேண்டும். அபியாச வைராக்கியாபியாம் தன்னிரோதா தத்ரஸ்திதோ எத்தனோ அபியாச திருஷ்டானுஸ்ரவிக விஷய வித்ருஷ்ணஸ்ய வசீகரா சம்ஞா வைராக்கியம். வசீகரா சம்ஞா வைராக்கியம். அதுபோல் பிரம்ம சாட்சா்காரம் கிடைப்பதற்கு வைராக்கியம் என்ன வேண்டும், அத்தியாவசியம். அதில் முக்கியமான விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்க மனம் இயற்கையாகவே சஞ்சலமானது. மனதை அடக்குதல் என்பது இயலாத ஒன்று அப்படின்னு அர்ஜுனன் கேட்ட உடனே சந்தேகத்தை இப்படி பண்ணுறதே நீ ஆனால் அடக்கி வைக்கின்றியே, அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டுக்கிறான்.
அதனால் அது பெருமாள் உடனே என்ன சொல்கிறார், அபியாசத்தினாலும் வைராக்கியத்தினாலும் மனதை அடக்க இயலும், ஆனால் இதற்கு என்ன பண்ணும், நெடுநாள் பிடிக்கும் அப்படின்னு பகவான் அதற்கு பதில் சொல்கிறார். மேலும் தியான யோகத்தில் முயல்பவன் சீக்கிரம் சித்தி பெறாமல் போனால் அவன் கதி என்ன ஆகும்? ஆமாம், பதியில் நழுவிட்டான், அவனால் இது பண்ண முடியலப்பா, ஒன்றுமே மேலுக்கு வர முடியல, ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது அப்படின்னு அவன் நழுவி போனால் அவனுக்கு என்ன கதி கிடைக்கும் அப்படின்னு அர்ஜுனனுக்கு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை கேட்டாருது. அதுதான் என்ன, அயதி ஸ்ரத்த யோபேதாக யோகாச்சலித மானசா அப்பிராப்பிய யோக சம்சித்திம் அப்பிராப்பிய யோக சம்சித்திம் காம்கதியும் கிருஷ்ண கச்சதி. அவனுக்கு என்ன ஆகும், பாதியில் நழுவிட்டானா பாக்கி என்ன பண்ணும், இங்கேயும் போகாமல் அங்கேயும் போகாமல் ரெண்டு இடத்துலையும் இல்லாமல் இருக்கானே, என்ன செய்வான் அவன் அப்படின்னு கேட்டால் அவனுக்கு பெருமாள் என்ன சொல்கிறார், அவனுக்கு நற்கதி தான் கிடைக்கும், உயர்ந்த உலகங்களை அடைவான், அங்கே நெடுநாள் நின்று வசித்து வருவான். அதனால் உயர்ந்த உலகங்களையும் என்ன பண்ணுவார், நற்கதியை கிடைக்கும் என்றும் உயர்ந்த ஜென்மங்களையும் அடைந்து படிப்படியாக ஒவ்வொரு ஜென்மத்திலும் சிறிதளவு முன்னேறி நாளடைவில் இறுதியில் நன்மையை தவறாது எய்துவான் என்று சொல்லி எல்லா யோகிகளுக்குள்ளும் பக்தி யோகியே சிறந்தவன் என்று முடித்தல். ஆனால் இத்தனை தியான யோகம் பண்ணணும், கர்மா அதெல்லாம் பண்ணால் கூட பக்தி யோகம் அது ரொம்பவும் சிறந்தது. நாம ஜபம் அத்தியாவசியமானது. யோகி நாமப்பி சர்வேஷாம் மத்கதேன் அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே. ஸ்ரத்தையோடு என்னுடைய நாமங்களை இடைவிடாது பஜிக்க வேண்டும், அதுவே உனக்கு முக்தியை இட்டு செல்லும். ஏனென்றால் இதெல்லாம் சிரமமானது. ஒரு சில ஜென்மா போய் 3 ஜென்மா 4 ஜென்மா ஆகும் அப்படின்னு சொன்னால் 4 ஜென்மா வரைக்கும் போன இடத்துல எங்கே விட்டுட்டோம், அது எப்படி தொடர்ந்து செய்யறது, அதுக்கு யாரான ஒரு சின்ன கருவி வேணும் அப்படின்னா அதெல்லாம் பற்றி யோசிக்கும் பொழுது பக்தி யோகத்தில் சிரத்தை உடையவனாக எப்பொழுதும் இறைவனுடைய நாமங்களை இடைவிடாது ஜபித்து கொண்டு தொழுகின்றானோ அவனுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். அவன் எல்லா யோகிகளைக் காட்டிலும் மிகவும் சிறந்தவன், எல்லா யோகிகளைக் காட்டிலும் மிகவும் சிறந்தவன். அதனால் பக்தி யோகத்தையே மேற்கொள்ள வேண்டும். மேலும் விசிஷ்டாத்வைதத்தில் நம்மளோட சம்பிரதாயத்தில் நம்ம பெரியவாள்லாம் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டால், நாம ஜபத்துக்கு எந்த விதமான தட்டும் இல்லை, எப்பொழுதும் ஜபிக்கலாம். சில நேரத்தில் சில மந்திரங்களே ஜபிக்க முடியும். ஆனால் மந்திரங்களை உச்சாடனம் பண்ணி ஜபிக்கும் பொழுது அதற்கு சில கட்டுப்பாடுகள் உண்டு, நியமங்கள் உண்டு, அதற்கு அனுசரிக்க வேண்டிய சில முறைகள் உண்டு. அப்படின்னு சொன்னால் அந்த முறைகளை தவறாது அனுசரிக்க வேண்டும். ஆனால் சில நேரத்தில் சில ஸ்லோகங்கள்லாம் இருக்குது, பெரிய பெரிய ஸ்லோகங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்லோகங்கள் இருக்குது, வரிசையாக சொல்லக்கூடியது இருக்குது அப்படின்னா அந்த ஸ்லோகங்களை நம்ம வரிசையாக பஜனை பண்ணாலே, ஒரு நாளைக்கு ஒரு தடவை அந்த ஸ்லோகத்தெல்லாம் தொடர்ந்து வாசித்தாலே அது மந்திர ஜபத்துக்கு சமம். இதில் நிறைய விஷயத்தில் சொல்லி தருவா. அப்புறம் பெரியவாள்லாம் சொல்லுவா, ராமநாம ஜபம் பண்ணுறதுக்கு நேர கால அவஸ்தையே தேவையில்லை, எப்பொழுது வேணுமாலும் சொல்லலாம். 2 தடவை ராமராமா சொன்னாலே அதற்கு என்ன சிறப்பான மன அமைதியை கொண்டு தரும். நாராயண சப்தம் எல்லாவற்றுக்கும் மேலானது. அதனால தான் ஆழ்வார் என்ன சொன்னார், துஞ்சும் போது அழைமின் துயர்வரில் நினைமின் துயரிலும் நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு வரும்போது இந்த கர்மாவிலேருந்து நம்மளை விடுபடுத்திக்கணும் அப்படின்னா நாராயண சப்தம் அத்தியாவனது இன்றியமையாதது. அது என்ன முக்கியமாக அதை நம்ம தினப்படி சொல்லக்கூடிய இருக்கணும். அதுக்கு ஜபம் பண்ணணும், அதுக்கப்புறம் இத்தனை அனுஷ்டானம் இருக்கணும் அப்படின்னு இல்லை. அதனால் எப்போவும் சொல்லலாம் ராமநாமத்தை, எப்போவும் சொல்லலாம் நாராயண சப்தத்தை. நம்மளுக்கு ரொம்ப இயலாமை இருக்கா, அப்போவும் நாராயண சப்தத்தை இடைவிடாமல் சொல்ல முடியும். அதனால் சொல்ல வேண்டியது அவசியம். அதனால் பஜனம் என்பது என்ன, இன்றியமையாதது, அத்தியாவசியமானது. ஒரு ஜீவன் கடை தேர்றதுக்கு இந்த சரீரம் என்கின்ற அந்த கட்டுப்பாடுதலே அந்த ஜீவனை விடுபடுத்தி மேலே போகணும் என்று சொன்னால் அதற்கு அடுத்தடுத்து முன்னேறி செல்ல வேண்டும். அப்படின்னா சரணாகதி பண்ணிக்கணும். எப்போவும் நாம ஜபத்தை இடைவிடாமல் செய்ய வேண்டும். 1. 2வது, இந்த பகவத்கீதையை நம்ம பார்த்துட்டு வரும்பொழுது இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. முதல் 3-6 முறிச்சுக்கிறோம். முதல் 6 அத்தியாயத்தில் கர்ம யோகம் எப்படி செய்யணும், அது கர்மத்தில் சந்நியாசம் விடுபட்டு எப்படி இருக்கணும், தியானம் எப்படி செய்யணும் அப்படின்னு வரிசையாக சொல்லிட்டு வரார். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், 4, 5, 6 3
அத்தியாயத்தை இப்போ வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த 3 அத்தியாயத்துலேயும் என்ன போகிறது, கர்மாவை எப்படி செய்யணும், கர்மாத்திலேருந்து எப்படி விடுபட்டுக்கணும், தியான யோகம் எப்படி பண்ணணும், தியானத்தை பண்ணினா எப்படி மேலுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார் பெருமாள். ஆனால் இது முதல் 6 அத்தியாயத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள். அடுத்தது 7லேருந்து 12 வரைக்கும் பக்தி யோகம், பக்தியினால் என்ன செய்ய முடியும், நாமஸ்மரணை எதற்கெல்லாம் உபயோகமாக இருக்கும், நாமஸ்மரணையே எங்கெல்லாம் ஒரு மனிதனை இட்டு செல்லும், அதில் எத்தனை கிடைக்கும்னு சொல்லி இந்த முதல் 6 அத்தியாயம் கர்மத்தை பற்றி, கர்மயோகத்தை பற்றி சொல்லி கொடுத்தாச்சு. 7லேருந்து 12 வரைக்கும் பக்தி யோகம், பக்திக்கு எத்தனை முக்கியத்துவம், அங்கே நாம ஜபங்கள் எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். அப்புறம் 13லேருந்து 18 வரைக்கும் ஞானமும் விஞ்ஞானமும் சேர்ந்து அந்த ஞானத்தினால் எப்படி நம்மளால் மோட்சத்தை அடைய முடியும், அந்த ஞானம் பக்தியினால் விளைந்த ஞானம் இருக்கே, அந்த ஞானம் நம்மளை மேலும் எங்கனம் உயர்த்தும் அப்படின்னு அந்த கடைசி 3வது 6 அத்தியாயத்தில் பெருமாள் சொல்லி கொடுக்குறார். அதாவது ஐம்புலனும் உள்ளும் அடக்கி நிறுத்த ஆன்மாவை இன்பமுறை எண்ணியுறும் யோக இயல் உம்பர் பெருமான் உரைத்துடுவான் பேரொருளால் இங்கு வருமான் அர்ஜுனருக்கு வாய்த்து. அர்ஜுனனுக்கு என்ன சொல்லி கொடுத்தார் பெருமாள், ஐம்புலனும் உள்ளும் அடக்கி, 5 புலன்களையும் அடக்கி வெளியே அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு பாருங்க. அது ஒரு இடத்துல இப்போ நம்ம உட்காந்து பேசிகிட்டே இருக்கோம், ஆனால் மனசு இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி போகிறது. அதனால் கிட்டக்க டக்குன்னு வந்துடலான்னு நினைக்கலாம். 30 கிலோமீட்டரில் 3 கண்டம் தாண்டி வெளியில் போயிட்டு வருது. அடக்கி நிறுத்த ஆன்மாவை இன்பமுறை எண்ணி உரம், அதாவது இப்படியே கிடைக்கும் அந்த ஆன்மாவை எப்படியெல்லாம் நிறுத்திக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, அந்த யோக அபியாசத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது உம்பர் பெருமான் யார், எல்லாருக்கும் தலைவன், இந்த உலகத்திலே இருக்கிற நாயகன் பெருமாள் என்ன பண்ணுறார், எல்லாருக்கும் உலகத்திற்கே அவர்தான் தலைவர். அதுக்கப்புறம் அங்கே தான் இருக்குது எல்லா உலகத்தோட எல்லா விதமான செயல்முறைகளும் சுவாமி தான் அதற்கு கட்டுப்பாடு வைத்து கொண்டிருக்கிறார். அதனால் பெருமான் உரைத்திடுவான், அவருடைய பேரருளால் என்ன கிடைச்சது அர்ஜுனனுக்கு, இது எப்படியெல்லாம் பண்ண முடியும். அதனால்தான் அர்ஜுனன் ரொம்ப தைரியமாக கேட்குறான், அயத்தி ஸ்ரத்தையோ வேதா, இதுலேருந்து இது நழுவிட்டால் என்ன ஆகும்னு. பெருமாள் என்ன சொல்கிறார், துர்கதியும் அவர் ஒரு நாளும் துர்கதிக்கு போகமாட்டான், நிச்சயமாக அவனுக்கு எல்லா விதமான நலன்களும் பயக்கும், நலன்கள் விளையும், அவன் என்ன பண்ண மாட்டான், வெளியுலகத்துக்கு போய் மாட்டினுடுவான் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது எல்லாம் என்ன பண்ணுவான், அங்கேயே போயிட்டு அவனுக்கு வைராக்கியனச்ச கிரகியதே, அவனுடைய வைராக்கியத்தை வளர்த்துண்டானான அவனுக்கு ஒரு நாளும் என்ன கிடைக்காது, துர்கதி கிடைக்காது, சிறப்பான உலகங்களே அடைவான் அப்படின்னு பெருமாள் எங்கே சொல்கிறார். பிராப்பிய நகி கல்யாணகிருத்து கஷ்டித்து துர்கதிம் தாத்த கஷ்டதி பிராப்பிய புண்ணியகிருதாம் லோகான் உஷித்வா சாஸ்வதி சமாக, ரொம்ப நாளைக்கு நெடுநாளைக்கு மேலுலகங்களில் சிறப்பாக வசதியுடனும் வாய்ப்புடனும் அவனை வசித்து விட்டு சுஷீனாம் ஸ்ரீமதாம் கேகே யோகப்பிரஷ்டா அபிஜாயத்தை, சுஷீனாம் நல்ல சிறப்பான குடும்பங்களில் பிறந்து மேலும் மேலும் அவன் தன்னுடைய வளர்ச்சியை காண்பான் அப்படின்னு பெருமாள் சொல்லி கொடுக்குறார். நாம ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். கடைசி ஸ்லோகத்தில் அடுத்தது இன்னும் என்ன பெருமாள் சொல்லி தரப்போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். श्रीकृष्णाय तुभ्यं नमः इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे ध्यानयोगो नाम षष्ठोऽध्यायः. இங்கனம் பிரம்ம வித்யாயாகவும் யோகசாஸ்திரமாகவும் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் சம்பாஷணையாகவும் விளங்கின ஸ்ரீமத் பகவத்கீதை என்னும் உபனிஷத்தில் தியான யோகம் என்று பெயர் பெற்ற 6வது அத்தியாயம் முற்று பெற்றது. அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.